ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுனா என்ன? வெறும் கோஷங்கள் போட்டா போதுமா? நிச்சயமா இல்ல. ஒரு வெற்றிக்கான வியூகம் அந்த தொகுதியோட மண்ணுலயும் மக்களோட மனசுலயும் தான் ஒளிஞ்சிருக்கு. வாங்க, இன்னைக்கு பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிய வச்சு ஒரு வெற்றிக்கான திட்டம் எப்படி அதோட ஆணிவேர்லிருந்து உருவாகுதுன்னு நாம ஆழமா பார்க்கலாம். அரசியலோட பாடம் இதுதான். மக்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மக்களோட வாழணும், அவங்க நிலத்துல நிக்கணும், அவங்க தண்ணிய குடிக்கணும், அவங்க ஒவ்வொரு நாளும் படுற கஷ்டத்தோட வலிய நாமளும் உணரணும். அப்போதான் அவங்களுக்கு உண்மையா என்ன தேவைங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது ஏதோ தத்துவம்லாம் கிடையாது. இதுதான் உண்மையான நல்லாட்சிக்கான அடித்தளம். ஏன்னா மக்களோட குரல் தான் மண்ணோட குரல். அதை கேட்க தவற எந்த தலைவரும் அந்த மக்களுக்கு வழிகாட்ட தகுதியே இல்லாதவர் ஆயிடுறார். இந்த ஒரு கொள்கைதான் நம்மளோட இந்த ஆய்வுக்கே வழிகாட்டியா இருக்க போகுது. சரி வாங்க, முதல்ல பாப்பிரெட்டிப்பட்டியோட மண்ணை தொட்டு பாப்போம். இந்த மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களோட சூழல் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். 86.3%. யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இதுதான் பாப்பிரெட்டிப்பட்டியோட ஆன்மாவே. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த மண் முழுக்க முழுக்க ஒரு விவசாய பூமி. இங்க வாழ்ற மக்களோட ஒவ்வொரு துளி வேர்வையும் அவங்களோட நம்பிக்கையும் வாழ்க்கையும் இந்த நிலத்தோட பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைஞ்சிருக்கு. அவங்க ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, தோக்கறதா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த பருவமழை கையில தான் இருக்கு. இப்ப இந்த சவால்களை பாருங்க. இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்ல. ஒரு குடும்பம் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லாம உப்பு தண்ணியும் கலங்கல் தண்ணியும் குடிச்சா அவங்க உடம்பு என்ன ஆகும்? படிச்சு முடிச்ச ஒரு பையன் தான் ஊர்ல ஒரு நல்ல வேலை கிடைக்காம குடும்பத்தை விட்டுட்டு சிட்டிக்கு போற கட்டாயத்தை யோசிச்சு பாருங்க. இதுதான் இங்க இருக்கிற மக்களோட அன்றாட வாழ்க்கை. இது நிர்வாகத்தோட தோல்விய ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. நாம கேட்ட இந்த வலி நிறைஞ்ச கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற எண்கள் என்ன சொல்லுது? வாங்க இப்போ டேட்டா உலகத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த மக்களோட வாழ்க்கைய புள்ளி விவர கண்ணோட்டத்துல பார்க்கலாம். இதுதான் ஒரு வியூகத்தோட அடுத்த கட்ட மூவ். இந்த தொகுதியோட சமூக அமைப்பை பாருங்க. இங்க பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 38%க்கும் மேல இருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதேபோல ஓபிசி பிரிவில் வன்னியர் சமூகம் பெரும்பான்மையா இருக்காங்க. இந்த சமூக கட்டமைப்பு தான் வேட்பாளர் தேர்விலிருந்து தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான காரணி. இத கண்டுக்காம எந்த ஒரு வியூகமும் ஜெயிக்கவே முடியாது. இங்கே நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தொகுதியில ஓட்டிங் பெர்சன்டேஜ் எப்போதுமே ரொம்ப அதிகமா இருக்கு. இது எதை காட்டுது? இங்க இருக்கிற மக்கள் வெறும் பார்வையாளர்கள் கிடையாது. அவங்க தங்களோட ஜனநாயக கடமைய நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அரசியல் ரீதியா ரொம்ப விழிப்போட இருக்காங்க. தங்களோட ஓட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்கும்னு ஆழமா நம்புறாங்க. இந்த நம்பிக்கைதான் ஜனநாயகத்தோட ஆணிவேறு. சரி, இப்ப நாம இந்த பகுப்பாய்வோட மைய புள்ளிக்கு வர்றோம். இங்க ஒரு பெரிய புதிர் இருக்கு. எலெக்ஷன்ல இவ்ளோ பெரிய தெளிவான வெற்றி கிடைச்சும் ஏன் பதவியில இருக்கிறவரால மக்களோட அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியல? இந்த முரண்பாட்டை நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். போன எலெக்ஷன்ல பதவியில இருக்கிற எம்எல்ஏவோட வெற்றிய பாருங்க. 51%க்கும் அதிகமான ஓட்டு, 16% வாக்கு வித்தியாசம். இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்ல. இது ஒரு வலிமையான மக்கள் தீர்ப்பு. அரசியல் ரீதியா பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய பலம். ஆனா இங்கதான் அந்த அதிர்ச்சியான முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் தேர்தல் வெற்றி வானத்துல நிக்குது, ஆனா இன்னொரு பக்கம் மக்களோட அன்றாட தேவைகளான குடி தண்ணீர், ரோடு வசதி, அரசாங்கம் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாமே பாதாளத்துல கிடக்கு. இந்த ரிப்போர்ட் கார்டு ரொம்ப தெளிவா காட்டுது, அடிப்படை ஆட்சியில மிகப்பெரிய ஓட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதுதான் நம்ம எல்லாருடைய மனசுலயும் எழுகிற கேள்வி. வெற்றிக்கும் செயல்பாட்டுக்கும் நடுவுல ஏன் இவ்வளவு பெரிய இடைவெளி? ஒரு ஜனநாயகத்துல ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன் பிரதிநிதியோட செயல்பாடுகளை பத்தி கேள்வி கேட்க முழு உரிமை இருக்கு. ஆனா அந்த கேள்வி கண்ணியத்தோடவும் ஆதாரங்களோடவும் இருக்கணும். இதுதான் நம்ம அரசியலமைப்பு நமக்கு கொடுத்திருக்கிற பேச்சுரிமையோட உண்மையான பொறுப்பு. இந்த சவாலை சமாளிக்க ஒரே ஒரு வழி பத்தாது. ஒரு பன்முக வியூகம் தேவை. அதத்தான் நாம சதுர்முக கோட்பாடு, அதாவது 4 முகங்கள் கொண்ட வியூகம்னு சொல்றோம். இது இப்போ இருக்கிற நிர்வாகத்தோட தோல்விகளை 4 வெவ்வேறு கோணத்திலிருந்து எதிர்கொண்டு ஒரு புது நம்பிக்கைய உருவாக்குற ஒரு முழுமையான திட்டம். இதோட முதல் முகம் ஆக்ரோஷம். மக்களோட கோபம் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். அத வெறுப்பு அரசியலா மாத்தாம நிர்வாகத்தோட தோல்விகளை ஆதாரத்தோட சுட்டிக்காட்டி ஒரு பாசிட்டிவ் மாற்றத்துக்கான சக்தியா திரட்டணும். குறிப்பா மாற்றத்தை விரும்புற இளைஞர்களோட எனர்ஜிய சரியான வழியில பயன்படுத்தினா அதுவே மாற்றத்துக்கான முதல் படியா அமையும். இரண்டாவது முகம் ஸ்திரத்தன்மை. மாற்றம்னாலே மக்களுக்கு இயல்பா ஒரு சின்ன பயம் வரும்.
இப்போ கிடைக்கிற நல்ல விஷயங்கள் கூட போயிடுமோன்னு ஒரு கவலை இருக்கும். அந்த கவலைய நீக்கி இப்போ இருக்கிற நலத்திட்டங்கள் தொடரும், இன்னும் சிறப்பா அதை செயல்படுத்துவோம்னு நீங்க உறுதியளிக்கும்போது புது தலைமை மேல ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகும். 3வது புதுமை, மக்கள் வெறும் பிரச்சனைக்கு தீர்வை மட்டும் தேடல, அவங்க தங்களோட குழந்தைகளுக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை தேடுறாங்க. டிஜிட்டல் கல்வி, நவீன விவசாயம், புது வேலைவாய்ப்புகள் மாதிரியான தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டங்களை நீங்க முன்வைக்கும்போது அந்த நம்பிக்கை விதைக்கப்பட்டு ஒரு புது தலைமுறை வாக்காளர்களை நம்ம பக்கம் ஈர்க்கும். 4வது மிக முக்கியமான முகம் பாதுகாப்பு. எல்லா வளர்ச்சிக்கும் அடிப்படை பாதுகாப்பு தான். ஒரு நல்ல அரசாங்கம்ங்கிறது மக்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, அவங்களோட தனிப்பட்ட தகவல்களையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கிறது தான். ஒவ்வொருத்தரோட சம்மதம் இல்லாம அவங்க தகவலை பயன்படுத்த கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம நாட்டோட அடிப்படை சட்டம். விவசாயிகள், பெண்கள், சிறுபான்மையினர்னு எல்லாரும் பாதுகாப்போ உணரும்போதுதான் ஒரு சமூகம் முழுமையா முன்னேற முடியும். இப்போ வெறும் கோட்பாடுகளை பத்தி பேசினது போதும். வாங்க உறுதியான செயல்படுத்தக்கூடிய செயல் திட்டத்துக்கு வருவோம். ஒரு வியூகங்கிறது வெறும் வார்த்தைங்க இல்ல, அது செயல்பாடுகளோட தொகுப்பு. இங்க பாருங்க, இதுதான் மாற்றத்தோட செயல் வடிவம். வெற்று வாக்குறுதிகள் கிடையாது. 25,000 குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீர், 200 கிராமப்புற இளைஞர்களுக்கு உள்ளூரிலேயே வேலை, வருஷத்துக்கு 1000 இளைஞர்களுக்கு நவீன பயிற்சி. இது வெறும் தேர்தல் அறிக்கை இல்ல, இது மக்கள் கையில கொடுக்கப்பட வேண்டிய ஒரு உண்மையான அதிகார அட்டை. ஒவ்வொரு திட்டத்தையும் அளவிட முடியும், ஒரு காலக்கெடுவோட செயல்படுத்த முடியும். கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த முழு வியூகத்தோட நோக்கமும் சும்மா ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வர்றதில்லை. அதுக்கு பதிலா உண்மையான மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியை நடத்துறதுக்கான ஒரு தெளிவான மக்கள் ஆணைய பெறுவதுதான். வெற்றிங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளிதான், அதுவே இலக்கு கிடையாது. இப்போ நாம ஒரு முக்கியமான இறுதி கேள்விக்கு வந்துட்டோம். இவ்ளோ முயற்சிகளுக்கு பிறகு கிடைக்கிற இந்த அதிகாரத்தோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கணும்? இந்த ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை நாம முடிச்சுக்கலாம். ஒரு தலைவரோட உண்மையான பொறுப்பு பதவியை காப்பாத்திக்கிறது மட்டும்தானா, இல்ல தன் மேல நம்பிக்கை வச்ச மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதா? பாப்புரெட்டிப்பட்டி நமக்கு காட்டுற பாடம் இதுதான். உண்மையான தலைமை அதிகாரத்துல இல்ல, சேவையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.